ரவானாலே உப்மா தான் ஞாபகம் வரும். ஆனா இந்த ரவா ரொட்டிய மட்டும் செஞ்சு பழகிட்டீங்கன்னா, உப்மாவே மறந்து எப்பவுமே ரவா ரொட்டி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு சாஃப்ட்டாவும், சூப்பர் டேஸ்டியாவும் இருக்கும். 1 கப் ரவா எடுத்திருக்கேன். இதோடவே சீரகம், சின்ன சின்னதா கட் பண்ண வெங்காயம், துருவுன கேரட், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. கூடவே 1 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். எந்த கப்ல ரவா எழுந்தீங்களோ அதே கப்ல 1 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருங்க. 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரவா நல்லா ஊறி இருக்கும். மாவும் பார்த்தீங்கன்னா இந்தளவு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். தோசைக்கல் மிதமான சூட்டில் இருக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ரவையை கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விரித்து எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் ரவை கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருந்தால் தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றி லூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி விரித்து எடுத்ததுக்கப்புறமா மேலாப்பில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அடிக்கொருக்கா திருப்பணும்னு அவசியம் இல்லை. அடுத்த ரொட்டி செய்யும் போது சூட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு தண்ணி தொளிச்சிட்டு தேய்க்க ஆரம்பிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக சூப்பர் சாஃப்டாக இருக்கும். கெட்டியான தேங்காய் சட்னியோட அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த தோசை தவாவோட லிங்க் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். டிஎம் பண்ணி வைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.